அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் சாரீ தான். அதில் வந்து சின்னதாக எம்ப்ராய்டரியில் டிசைன் வந்து போட்டிருக்குறாங்க. சாண்டில் கலர் சாரீ, அதில் வந்து க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சு சைஸில் லேஸும், அதுக்கு கீழே வந்து ரிப்பனில் வந்து ப்ளீட் மாதிரி டிசைன் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே தைச்சி வந்து நான் வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி பண்ணி ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் கொடுத்து நெக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாம் கை ஜாயின் பண்ணி சைடு தைக்கிறது மட்டும்தான் பேலன்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை ஜாயின் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இது டிசைன் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் அளவில் கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சாரியிலேயே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை சாரியில் கட் பண்ணலை அப்படின்னா ரிப்பன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1 இன்ச்சு ரிப்பன் வந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் வந்து அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1.5 இன்ச் அளவு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து 2ஆக மடித்து எஜ்ஜிலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிசுறு பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த பக்கம் நான் வந்து தையல் வந்து போட்டிருக்கேன். ஒரு சைடு வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து மீதம் இருக்கிற கிளாத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம சின்ன சின்னதாக ஃப்ளீட் வந்து வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் நெக்கு வந்து எந்த மாதிரி நெக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ரவுண்ட் நெக்காக இருந்தாலும், யூ நெக்காக இருந்தாலும், இல்லை பா நெக்காக இருந்தாலும், நீங்கள் எந்த மாதிரி நெக்கு கட் பண்ணாலும், எந்த டிசைனில் தைச்சாலும் உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் அளவுக்கு 3 மடங்கு நமக்கு கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சாரியில் பார்த்ததுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே வந்து தெரியாது. அதே அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கிளாத் அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ளீட் வந்து வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளீட் வந்து வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம பிசுறு பக்கம் இருக்குது, ஒரு சைடு ஃபோல்டிங் சைடு இருக்குது. இந்த ஃப்ளீட் வைக்கும்போது கரெக்டாக வந்து ஒரே சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்காது. அதே மாதிரி இப்போ நீங்கள் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தைச்சி வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம ப்ளவுஸ் கூட வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த பிசுரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் லேஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ சாரியில் வந்து நமக்கு 1 இன்ச் அளவுக்கு லேஸ் வந்து இருந்தது. இதில் வந்து நான் சின்ன லேஸாக இருக்கனால நம்ம டபுள் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது 1 இன்ச்சு லேஸாக இருக்குது, இல்லை ஒரு 3/4 இன்ச்சு லேஸாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடு மட்டும் ஃப்ரண்ட்லேயும், லெஃப்ட் சைடு வந்து நான் ஃப்ரண்ட்டில் வைக்கல. லெஃப்ட் சைடு ஷோல்டரில் இருந்து நம்ம அப்படியே நெக்கு ஃபுல்லாக வச்சுட்டு ரைட் சைடு ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம டிசைன் வந்து வச்சிடலாம். இப்போ இதில் மேலே வந்து பிசுறு பகுதி இருக்கும் இல்லைங்களா, ஸ்டார்டிங் அந்த எண்டை வந்து நல்லா உள்ளே மடித்து விட்டுட்டு நம்ம வைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் லேஸ் வந்து எந்த அளவுக்கு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நான் உள்ளே தள்ளி நான் வந்து ஸ்டிச் வந்து போடுறேன். ஏற்கனவே நம்ம ஃப்ளீட் வைக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே ஸ்டிச் மேலே நம்ம அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வந்து வரலாம். இப்போ ஏற்கனவே நம்ம தையல் போட்ட அந்த நூலோடைய கலர் வந்து தெரியுது பாருங்கள். அதே தையல் மேலேயே நான் வந்து தையல் போட்டே வரேன். சைடில் வந்து என்ன அளவு நம்ம கேப் விடுறோமோ அதே இடைவெளியை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து விடணும்.
சைடில் பிசுறெல்லாம் இருக்கும், அதனால் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம தைச்சி முடிச்சுட்டு அந்த பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். இதே மாதிரி அது லைட்டாக சுருண்டு சுருண்டு இருக்கும், கரெக்டாக அதை எடுத்து விட்டு நீட்டாக வந்து வச்சுட்டே வாங்க. நம்ம கழுத்து பகுதியிலேருந்து நம்ம இப்போ தைக்கிற பகுதி வரைக்கும் இருக்கிற இடைவெளி வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டே வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம கைக்கும் இதே மாதிரி டிசைன் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் பேக்கில் வந்து நான் யூ நெக் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரவுண்ட் நெக்கு யூ நெக்கு இல்லாமல் வேறு நெக்குக்கு வைக்கலாமா இல்லை வேறு மாதிரி வைக்கலாமான்னா தாராளமாக வந்து வைக்கலாம். நீங்கள் சைடில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை லீஃப் நெக் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு சைடில் இருந்து அப்படியே கீழே முதுகு பக்கம் வரைக்கும் கீழே எண்டு வரைக்கும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் மெத்தடு எல்லாமே ஒரே இது தான். நீங்கள் 1.5 இன்ச்சு கிளாத்து கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடித்து தைச்சிட்டு அதில் பிசிறு இருக்க பகுதியிலேருந்து நம்ம ஃப்ளீட் வந்து வைக்க ஆரம்பிக்கணும். ஃபோல்டிங் சைடு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம வைக்கணும். இது எந்த நெக்குக்காக இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணுன்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பிசுரை வந்து வெளியில் தெரியுது பாருங்கள், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா எண்டில் வந்து பிசுறு வந்து தெரியும் இல்லைங்களா, அதையும் உள்புறமாக மடித்து வச்சு நம்ம தையல் வந்து போடணும். இப்போ நம்ம ஏற்கனவே எந்த இடத்துல அட்டாச் பண்ணி தையல் போட்டோமோ அதே தையலுக்கு மேலேயே நம்ம லேஸையும் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையல் வந்து நமக்கு வெளியில் தெரியாது, பிசுறும் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகி இருக்கும். இப்போ அதிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வச்சு தைச்சிட்டே வாங்க. நமக்கு பிசுறு க்ளோஸ் ஆயிரும். நம்ம ஏற்கனவே போட்ட தையலும் வந்து நமக்கு வெளியில் தெரியாது. இதே மாதிரி ஃபுல்லாக வந்து வச்சு தைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இன்னொரு லைனும் நம்ம வந்து வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டுக்கிட்ட அந்த கார்னர்லாம் வருது இல்லைங்களா, பெண்டு வர்ற இடத்துலலாம் கரெக்டாக வந்து லூஸ் விட்டு வந்து தைங்க, இல்லைன்னா லேஸ் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த வளைவான பகுதி வர இடத்துலலாம் லேஸை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு வந்து தைங்க. இதே இது 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு லேஸாக இருந்தால் சென்டரில் வந்து ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். 1 இன்ச்சு லேஸ் இருக்குது, ஒரு 3/4 இன்ச்சு லேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சென்டர் பகுதியில் தையல் வந்து பெரிய தையலாக வச்சு ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு தையல் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து வளைஞ்சு கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு லேயர் வந்து நம்ம வச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு சைடு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து தையல் வந்து போடணும். போட்டுட்டு இப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் வந்து நான் வந்து வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு பக்கம் தான் தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த லைன் எப்படி வச்சோமோ இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் வந்து நான் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கைக்கு வைக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம 2 லேயர் வச்சு முடிச்சிட்டோம். நெக்கு வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு கைக்கும் வந்து இதே மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கழுத்துக்கு வந்து நாட்டு வந்து வச்சு முடிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் மேட்ச் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. இப்போ சாரியோட கிளாத்துலேயே நம்ம வந்து இந்த ஃப்ளீட் வந்து வச்சு தைச்சிருக்கோம். இந்த லேஸ் வந்து அட்டாச்சு ப்ளவுஸில் கொடுத்துருந்த லேஸை வந்து நான் கைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு வந்து அது பத்தாததுனால நம்ம தனியாக லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை நாட்டு வச்சுட்டு இந்த நாட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸ் கலர்லேயே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த ஃப்ளீட் மாதிரியே நம்ம கொஞ்சத்துக்கு கீழேயும் நம்ம வந்து வச்சு
டச் வந்து விட்டுருக்கோம். பார்க்குறதுக்கு கரெக்ட் மேட்சாக சூப்பராக வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எதுவுமே வந்து அதிக செலவு இல்லாமல் சிம்பிளாக நம்ம வீட்டிலையே தைக்கக்கூடிய அழகான டிசைன் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.